ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சொரக்காய் தட்டைப்பயிறு தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக பூ போல் வெந்து வரும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போட்டிங்கன்னா ஒரு 10-15 விசில் விட்டால் மட்டும்தான் தட்டைப்பயிறு நல்லா வேகும். இதுக்கு நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டோம்னா காலையில் நம்ம வந்து வேக வைக்கும் போது பூ போல் சூப்பராக ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக வெந்துடும். இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரை சேர்த்து இந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வெந்து வரும் பாருங்கள். அப்படியே நசுக்குனீங்கன்னா பூ மாதிரி இருக்கும். ரொம்ப கொலைய வேக வச்சிடாதீங்க. இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடலெண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து நாட்டு சொரக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதுக்கு ஒரு 4 தக்காளி பழம் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் பழுத்த தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்குங்க. புளி கம்மியாகவும் தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இதுக்கு வந்து இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதில் சத்து நிறையா இருக்குது. நம்ம காய்கறி வணக்கும் போதோ இதுக்கெல்லாம் சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு இதில் ஊற்றிக்கிங்க. எப்போவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி மஞ்சப்பருப்பு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ரொம்பவுமே சத்து நிறையா இருக்குது. இப்போ நல்லா இது கூடயே சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். சொரக்காய் வந்து ஒரு 3/4 பதம் வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கரைச்சி வடிகட்டி நம்ம இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த குழம்பு தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இருந்தால், ஓரளவுக்கு கெட்டியும் இல்லாமல் ஒரு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தட்டைப்பயிறு சேர்த்துக்கோங்க. தட்டைப்பயிறு வந்து ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டு இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க. வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது அப்படியே கொதிக்கிற டைமில் நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து கடைசியாக தான் நம்ம ஊற்றணும், முன்னாடியே ஊற்றக்கூடாது. தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த குழம்பு கூட ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொரக்காயும் வெந்துருச்சு, தட்டைப்பயிறு வந்துருச்சு. போதும். இதுக்கு மேலே நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம சொரக்காய் குழம்பு ரெசிபி முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.